தொடர்ந்து பேசலாம். திரு சத்யன், உங்களிடமிருந்து தொடங்குறேன். சத்யன், இப்போ இந்த பரப்புரையில் கடுமையான சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ரெய்டுக்கெல்லாம் பயந்து அதிமுகவை பாஜகவிடம் எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டார் அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களை முதலமைச்சர் இன்றைய முப்பெரும் விழா கூட்டத்தில் முன்வைத்து பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அரைச்ச மாவையே திருப்பி அரைச்சு மாவு புளிச்சது கூட தெரியாமல் மீண்டும் மீண்டும் அதே விமர்சனம் தான். புதிதாக எந்த விமர்சனமும் இல்லை. இடி ரைடு வந்தோடனே எதேர்ச்சியாக மத்திய நிதி அமைச்சரை ஏர்போர்ட்டில் சந்திச்சேன்னு நடந்த நாடகத்தையும் பார்த்துட்டோம். தன்னோட பயணம் துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு முன்னாடி 45 நிமிடங்கள் 1 to 1 சொல்லி மோடி அவர்களை போட்டு தமிழக நலன் குறித்து பேசினேன்னு சொன்ன கதையெல்லாம் பார்த்துட்டோம். இந்த உருட்டுகளும் புரட்டுகளும் கொண்ட திமுக சொல்கிற எந்த விமர்சனமும் களத்தில் எதிரொலிக்கல, மக்கள் மன்றத்தில் அது எதிரொலிக்கலங்கிறது தான் உண்மை. இது இவர்களோட பழைய கிழிஞ்ச ரெக்கார்டு மாதிரி இதையே சொல்லி அடகு வச்சுட்டார், இதை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார் அப்படிங்கிறத ஒரு டேஞ்சர் ரெக்கார்டு மாதிரி அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. புதுசாக அவங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவதூறு, தனிநபர் விமர்சனம், மலிவு விமர்சனம், கொள்கை ரீதியான எந்த தர்க்கத்துக்கும் வரதுக்கு தயாராக இல்லை. அதனால் பரப்புரை, பொய்களை மட்டுமே நம்பி, கட்டுக்கதையில் நம்பி மட்டுமே தான் திமுக இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கு அவருடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் விதிவிலக்கு அல்ல. நீங்கள் தனிநபர் விமர்சனம், மலிவான விமர்சனம்னா அதுக்கும் இன்றைய கூட்டத்தில் முதலமைச்சர் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவரும் தன்னை குறித்த கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார், ஒருமையில் பேசுகிறாரு அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்புறாரு. எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு மாண்பை கடந்து தன்னை ஒருமையில் பேசுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் உணர்றாரு போல் இருக்கு, இப்போ தான் வலிக்க ஆரம்பிக்குது போல் இருக்கு. அவர் வைக்கிற விமர்சனம், அவர் பையன் வைக்கிற விமர்சனம்லாம் அவருக்கு தெரியலையா? அப்போ அந்த அரசியல் மாண்பை கடந்து விமர்சனம் வைக்கும் போது எல்லாம் எள்ளி நகையாடி சிரிக்கும் போது தெரியலையோ? அது இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் ஒருமையில பேசினார். பல்வழியும் தலைவலியும் தனக்கு வந்தாதானே தெரியும். ஒருமையில பேசினாலும் இவங்க மாதிரி மலிவா தரம் தாழ்ந்து உண்மைக்கு புறம்பான விஷயம் எதுவும் பேசல. ஒருமையில பேசினாரா இல்லையா? ஒருமையில பேசினாலும் இங்க பேசியதற்கு எதிர்வினை தானே. அது எப்படி நீங்க எதிர்க்கட்சி தலைவர் என்கிற மாண்பை கடந்து ஒருமையில் பேசினாருங்கிறாரு. அப்ப அது ஒருமையில் பேசினால் அது தவறு அப்படிங்கிற இடத்துக்கு வரீங்களா? நான் கேட்பது என்ன அப்படின்னு, அது எதிர்க்கட்சி தலைவர் அதை உணர்கிறாரா இல்லையா? தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்ததா தெரியுங்கிறது இப்ப புரியுதான்னு தான் கேட்கிறேன். மாண்பு இல்லை அப்படிங்கிறது மக்கள் மன்றத்தில் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எத்தனை தரம் தாழ்ந்து மலிவு விமர்சனம், அதை தவிர்த்து திமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள், மேடை பேச்சாளர்கள் எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சனம் வச்சிருக்காங்கிறது வரலாறு சொல்லும். இன்னும் தொடர்கதையாக தானே இருக்குது. தனிமத விமர்சனம் இல்லாமல் ரொம்ப மலிவு விமர்சனம் இன்னும் தொடர்கதையாக தான் இருக்குது. திமுக பேச்சாளர்கள் திமுக என்ன பேசுதோ அதே மாதிரியான விமர்சனத்தை தான், அதே எதிர்வினைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி விட நாகரிகமாக தான் வச்சார். ஒருமையில வேணா பேசினார். நீ அப்படிங்கிற ஒருமையில பேசினோட சரி, இவரை மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்து கற்பனை சித்திரை கதையெல்லாம் சொல்லி என்றைக்குமே பேசினே இல்லை எடப்பாடியார். நீ பதில் சொல்லுன்னு கேட்டிருக்காரு. வயதில் மூத்தவர், கேட்கலன்னு தவறு இல்லை, நீன்னு கேட்கலன்னு தவறு இல்லையே, வயதில் மூத்தவர் தானே. அப்போ அது ஒருமையில பேசுகிறேன் எனக்கு வலிக்குதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்களும் அதே தானே பண்ணிட்டு இருக்கீங்க. கருத்தியல் ரீதியாக சவால் எத்தனையோ தடவை விட்டாச்சு, வாங்க நேருக்கு நேர் மேடை போட்டு பேசலாம்னு விட்டாச்சு, அதுக்கு பதில் எதுவுமே இல்லையே. களத்தில் எடப்பாடியார் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் தருகின்ற தரவுகளும் ஆதாரத்துக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் அது நிறைவேற்றாமல் இருக்குது. இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுடைய தோல்வி, இதைத்தான் களத்தில் பேசுகிறார். இதைத்தான் என்ன பேசுகிறார்? தனிநபர் விமர்சனமாக கருணாநிதி அவர்களையோ இல்லை குடும்பத்தினரை பற்றியோ என்ன தனிநபர் விமர்சனம் என்ன பேசுகிறார்? முதல்வர் அப்படிங்கிற முதல்வர் நோக்கி தான் கேள்வியாக கேட்குறாரு எதிர்கட்சி தலைவராக. அதையும் உங்களுக்கு வலிக்குது. பதில் சொல்லாமல், அதுக்கு பதில் சொல்லாமல் எதுக்கு மீண்டும் என்னை பார்த்து தனிநபராக விமர்சனம் வைக்கிறாரு? மாண்பு இல்லை. அதில் கேட்ட கேள்விக்கு பதில் எங்க? இப்போ நீங்கள் தனிநபராக முதல்வரை நோக்கி விமர்சனம் வச்சா அதுக்கு பதில் விமர்சனம் எதிர்கட்சி தலைவரான அதிமுக பொதுச் செயலாளரை நோக்கித்தானே வரும். பதில் எங்கன்னா கேள்வியே இப்போ சொல்றது. நீங்க பதில் விமர்சனங்கள் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த பதில் விமர்சனங்கள் என்பது பதிலடியாக வரக்கூடியது அதிமுக பொதுச் செயலாளரே எதிர்க்கட்சி தலைவரை நோக்கித்தானே வரும்ங்கிற. அப்ப நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி, அப்ப நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? மலிவு விமர்சனம் எடப்பாடியார் வச்சானா இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? முக ஸ்டாலின் அவங்க எல்லாருமே மலிவு விமர்சனம் நான் ஒத்துக்கிறது முக்கியம் இல்ல. அவர் இல்ல ஒருமையில பேசின கேள்வி அதுதான் ஒருமையில பேசினாரா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வி. ஆமா நீன்னு பேசினாரு, அது ஒருமையில பேசினா நான் ஒத்துக்கிட்டேன். நான் எதுவும் சொல்லி எதையும் சொல்லி இல்ல பேசுறேன் எதுவும் சொல்லி பொது வெளியில இருக்கிறது தானே. ஆமா பேசினாரு. இல்ல எதிர்க்கட்சி தலைவரை மாண்பு இல்லை, அது ஒரு தரம் தாழ்ந்த செயல் அப்படிங்கிற விமர்சனம் வரும்போது அதையும் ஏத்துக்கிறாரு. அது கண்ணாடியில பார்த்தா அவருக்கு தெரியலையாங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு. ஏன் முதல்வருக்கும் முதல்வரை சார்ந்தவர்களுக்கும் யார் கண்ணாடியை பாக்குறாங்களோ அவங்க தான் அந்த கண்ணாடியில தெரிவாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்க்கறாங்க, அவர் தானே அந்த கண்ணாடியில தெரியல. இல்ல முதல்வர் கண்ணாடி பாக்குறது பார்த்து அது தெரியல அவருக்கு. அவர் வச்ச விமர்சனம் என்ன எதுவும் தெரியலையா? இல்ல அவர் பையன் வைக்கிற விமர்சனம் தெரியலையா? இல்ல அவர் கட்சிக்காரன் வைக்கிற விமர்சனம் தெரியலையா? இது வரைக்கும் 153 தொகுதியில பிரச்சாரம் முடிச்சு 1 கோடி மக்களுக்கு மேல சந்திச்சிருக்காரு. சரியா? அவர் துணை முதலமைச்சர்
இப்ப எதிர்க்கட்சி தலைவரை நம்ம எப்படி எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்றோமோ அந்த மாதிரி துணை முதலமைச்சர். நான் இப்போ சொல்றது முடிச்சிட்டுமா, சொல்லி முடிச்சிட்டுமா? 183 தொகுதி பிரச்சாரத்தை முடிச்சு 1 கோடி மக்களை மேல சந்திச்சிருக்காரு. எல்லா இடத்துலையும் விமர்சனம், கடுமையான விமர்சனம் உங்க பாஷை சொன்னு வச்சிருக்காரு. இது வரைக்கும் ஓடுறதுக்கு பதிலே இல்லாம ஏன் அதை வந்து தட்டி கழிச்சிட்டே போறாங்க திமுகவை சார்ந்தவர்கள்? ஒன்னா அவதூறா பதில் வருது, இல்லைன்னா தனி நம்பர் விமர்சனமா வருது. ஏன் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு வந்து நேரடியான பதில் இல்லை? மக்கள் மன்றத்தில் போய் பதில் வைக்க கூட ஏன் முடியல அவனால? இந்த ஆட்சியோட தோல்வியை தான் கேட்குறாரு, சுட்டி காட்டி இந்த தோல்வியை தான் கேட்குறாரு. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தான் கேள்வியாக கேட்குறாரு. போகிற இடத்துல அந்த சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் கொடுத்த என்ன வாக்குறுதி, நீங்கள் ஏன் செய்யலாங்கிறதான் கேட்குறாரு. அதுக்கே பதில் வந்து தனிநபர் விமர்சனமாக வருது, மலிவு விமர்சனமாக வருது. ஓகே, அது சொன்னதுக்கு எடப்பாடி ஒரு பதிலே சொன்னார். காலில் விழுகிறார், காலில் விழுந்து பதவி வாங்கினார், தவழ்ந்து போனார். அதுக்கும் சொன்னார், சரி நான் அப்படி தான் விழுந்து பதவி நான் அப்படியே வாங்கிட்டேன், நீங்கள் எந்த தகுதியின் அடிப்படையில் வந்தீங்க, உங்கள் மகன் எந்த தகுதியின் அடிப்படையில் இங்கே வந்திருக்காரு, அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ மலிவு விமர்சனம் வச்சுக்குது, அதுவும் நாகரிகமாக தானே பதில் சொல்கிறாரு. சரி, நான் பதில் வாங்கிக்கிறேன் சார். நீ வா போ அப்படின்னு கேட்டாலும் பக்குவமா முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அல்லது கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பதில் சொல்லணும். ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இப்போ தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முதல்வர் இன்று சூளுரைத்து வந்திருக்கிறார். திமுகவுடைய அந்த முப்பெரும் விழாவில் இப்படி ஒரு சூளுரை, தொண்டர்களும் அதே சூளுரையை ஏற்றிருக்கிறார்கள். இன்றைக்கி தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கிறார்? எல்லாத்துக்கும் பாஜக தான் காரணமாக இருக்கிறது. மண், மொழி, மானம், இதுதான் தமிழர்களுக்கு வந்து மிக மிக முக்கியமானது. இன்றைக்கி பேச்சில் வந்து நம்முடைய முதல்வர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இப்போது தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து திமுக அதிமுக கிடையாது, அது வந்து தமிழர்களுக்கான பிரச்சனை. அந்த தமிழர்களுக்கான பிரச்சனையை கூட நீங்கள் கேள்வி கேட்க மறுக்கிறீர்களே. தமிழ்நாட்டிற்கு யார் துரோகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சாமரம் வீசி கொண்டிருக்கிறீர்களே அப்படின்றது தான் முதல்வருடைய ஆதங்கம். இதற்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கீழடி. கீழடியில் எப்படி தமிழ்நாட்டுடைய அந்த தொன்மையான கலாச்சாரத்தை மறைக்க வேண்டும், அது வெளியில் வந்துடக்கூடாதுன்னு பாஜக பிரம்ம பிரயத்தனம் செய்தது. எல்லாரையும் மாற்றி போட்டாங்க. அதிமுகவுடைய எதிர்வினை என்ன? ஸோ இதைத்தான் வந்து முதல்வர் வந்து இன்றைக்கு வந்து அவருடைய பேச்சில் பிரதானமாக சுற்றி காட்டியிருக்கிறார். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். ஐயா, நாங்கள் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் எல்லாமே வந்து அந்த தேர்தல் இதில் சொல்லக்கூடிய எல்லா வாக்குறுதிகளையுமே எதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ எல்லாவற்றையுமே நிறைவேற்றியாச்சு. இருக்கக்கூடிய கொஞ்சம் மிச்ச சொச்ச வாக்குறுதிகள் நிறைவேற்ற ஒரே காரணம் என்ன அப்படின்னா நிதி இருந்துச்சு அப்படின்னா அந்த வாக்குறுதிகளையும் அப்படியே நிறைவேற்றி விடலாம். இப்ப நிதி ஒரு பிரச்சனையா வருகிறது அப்படின்னா அதற்கு யார் காரணமா இருக்கா? ஒன்றிய பாஜக காரணமாக இருக்கிறது. அங்க யார் கூட்டணி வைத்திருக்கா? அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. ஐயா, தமிழ்நாட்டுடைய உரிமைகள்